நாளைக்கு கூட்டணியை சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு கூட இது ஒரு அடித்தளமான ஒரு புன்னகையாக கூட அதுக்கான ஒரு மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம். பிஜேபிக்குமே வந்து டிஎம்கே தானே வந்து ஒரு எதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற விஷயத்தில். அதனால் அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நிச்சயமாக வந்து பிஜேபி வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை மறைமுக சப்போர்ட் வந்து கன்ஃபார்மாக இருக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து எடுத்தடுப்பில் வந்து இன்றைக்கி நாட்டுடைய கணக்கு வழக்குகள் எவ்வளோ, மக்கள் தொகை எவ்வளோன்றதெல்லாம் வந்து எடுத்தவொடனே சொல்ல முடியாது இல்லையா. எல்லாம் ஒரு கருத்து கணிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே ரைட்டிங்கில் வந்துட்டு எப்படி ஒரு டைரக்ஷன் வந்து பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைரக்டரை கூட வச்சுக்கிட்டு தான் வந்து டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. கரூர் இதில் வந்துட்டு கேரவனில் வந்து திரிஷா உள்ளே உட்காந்துருந்தாங்க அப்படின்றத கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அது கூட எந்த அளவுக்கு உண்மை. அப்போ அதை யாரும் சொல்லலை, ஏன் திரிஷா வந்தாங்க, ஏன் உள்ளே உட்காந்தாங்க, அதை யாரும் கேட்க போகிறது இல்லை. இந்த அரசியலை வந்து அவர் சினிமாவை தான் பார்க்குறாருன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா படத்தில் வந்து நீ யார் நான் யாருன்னு காட்டுறேன் பார்க்குறியா, நீ என்ன சொல்கிறது, நான் வந்து கில்லி படத்தில் திரிஷா கூட்டிகிட்டு ஓடுவார்ல, பிரகாஷ் ராஜ் வந்துட்டு ஏற்றுக்கிட்டு வரல, அந்த மாதிரி ஒரு சின்ன யார் ஏற்றாலே என்னால் பண்ண முடியும்னு சொல்லி அவர் தன்னை வந்து ஒரு நாட்டு தலைவனாக வந்து அவர் பார்க்கல, தன்னை வந்து இன்னும் வந்து ஒரு ஹீரோவாக தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் டைரக்டாக வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. அப்போது தனிநபர் வந்து இவர் வந்து இவருக்கு சுதந்திரம் இல்லை, இவர் பாதிக்கப்பட்டிருக்க அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா இவ்வளோ காலம் வந்து அவர் இல்லை, ஏற்கனவே திரிஷா அந்த பேட்டியில் எனக்கு வந்து சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக திரிஷாக்கு வந்து காரு பங்களா பணம் கொட்டி கிடக்கு. இப்போ அரசியல் முகத்தில் இருக்காங்க, அவங்க அரசியலுக்கு வரணும். அதை யாரை வச்சு வர்றது, விஜய் வச்சு தான் வர முடியும். நாளைக்கு திரிஷா கூட வந்தாங்கன்னாக்கா விஜய் வந்து ஓரமாக உட்காந்து திரிஷா என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கைபொம்மையாக தான் ஆடுவேன். திமுகன்ற ஒரு ஆட்சி சரியில்லைன்னு சொன்னால் நான் அதை எதிர்க்கிறேன்னு சொன்னால் சரி ஓகே, நீ வந்து நேரடி எதிரி ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிற, அப்போ நீ வந்து பதவியில் உட்காந்து என்ன அவரை வந்து பழிவாங்க போகிறீங்களா? அப்போ அந்த அவரை பழிவாங்கிறதுக்கு தான் நீங்கள் பதவிக்கே வரீங்களா? அப்போ உங்களை நம்பி இத்தனை ஜனங்கள் ஓட்டு போகிற ஜனங்களை முட்டாளா? ஸோ தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசர் மற்றும் அரசியல் விமர்சகர் கல்பனா பாஸ்கர் மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போது அரசியல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூடுபரிசு தான் போயிட்டு இருக்குது. இப்போ தேதியும் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிட்டாங்க, April 23 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது டிவிகே தலைவர் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பிஜேபி கூட கூட்டணி சேரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வதந்திகள் போயிட்டுருக்கு. அதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? இது வதந்தி தான், இது ஒன்றும் அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் கிடையாது. ஏன்னா விஜய் அவரே வந்து நேரடியாக வந்து இதை தெரிவிக்காத வரைக்கும் வந்து இதை நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. வதந்தியான ஒரு விஷயந்தான் இருக்கும். இனிமேல் வதந்தியாக தான் அது வந்து ஒரு செயல் பரவிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே. ஒருவேளை அவர் பிஜேபியில் சேர்ந்தா அவர் கூட்டணிக்கு பலமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா மேம்? கூட்டணிக்கு வந்து பலம்தான், ஆனால் ஏடிஎம்கே கூட்டணிக்கு பலமாக அது பாதகமானது வந்து சொல்ல முடியாது. அது வந்து கொஞ்சம் பாதகம் தான். ஆனால் இப்போ சொல்கிறாங்களே மேம், இப்போது செங்கோட்டையன் கூட போயிட்டு ராமதாஸ் அவர்கள் கூட கூட்டணி செய்கிறதுக்காக பேச்சுவார்த்தை போக போகுது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, தகவல் வெளியில் வந்திருக்கு. இல்லைம்மா, அது கூட வந்து அதான் சொல்கிறேனே, இது வந்து தளபதி அவர் விஜய் வந்து டைரெக்டாக வந்து அறிவிக்காத வரைக்கும் நம்ம வந்து இது வந்து நிர்ணயமான ஒரு விஷயமா சொல்ல முடியாது. ஏன்னா மற்றவங்க கூட இருக்கிறவங்க சொல்கிறத வச்சு நம்ம வந்து கணிக்க முடியாது. ஓகே, ஒருவேளை இப்போது வந்துட்டாரு அப்படின்னா, ஸோ அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, நான் கூட்டணி எதுவும் செயல்பட மாட்டேன், தனித்து நின்று தான் செயல்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் செங்கோட்டையன் வந்து இப்போது உங்கள் கூட்டணியில் சேர்ந்துருக்காரு. அதை தொடர்ந்து இப்போது ஆல்மோஸ்ட் இப்போது வதந்திகள் வர மாதிரி தான் அவர் சொல்கிற மாதிரிக்கும் ஒரே மாதிரி இருக்கே மேம். சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அரசல் புரசலான தகவல் வெளியில் வந்து. இல்லை 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 இல்லை, அது வந்து நம்ம இவங்க சொல்கிறதுனால வச்சு நம்ம அதை வந்து சொல்ல முடியாது. கடைசி நேர கட்டத்தில் எப்படி வேணாலும் மாறலாம், பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு முற்றிலுமா தெரியல. ஆனால் வந்து அவர் வந்து சொல்கிற வரைக்கும் வந்து இதை வந்து நம்ம கன்ஃபார்மாக ஒரு நியூஸாக நம்ம சொல்ல முடியாது. கரூர் சம்பவத்தை முன்னிட்டு டெல்லி போயிட்டு வந்தார். 3ஆம் முறையாக போயிட்டு வந்தப்போ அவர் நல்ல ஒரு புன்னகையோட வெளியில் வந்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ஸோ பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் வெளியில் வந்திருந்தார். புன்னகையோட வந்ததுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? ரீசன் இருக்கலாம். நாளைக்கு கூட்டணியை சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு கூட இது ஒரு அடித்தளமான ஒரு புன்னகையாக கூட அதுக்கான ஒரு மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம். ஒருவேளை பிஜேபி அவருக்கு இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குமா? இருக்கலாம், 100% இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த சிபிஐ வழக்குலேருந்து அவர் 7 மணி நேரம் விசாரணைக்கு அப்புறம் வெளியில் சிரிச்சுக்கிட்டே வந்திருக்கிறார் சொன்னால் நிச்சயமாக அதுக்கு உண்டான ஒரு விஷயமும் அது இருக்கு. இப்போது கரூர் சம்பவத்திலுமே பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே சைட்லேருந்து சொல்லப்பட்டது டிஎம்கே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை மேம்? இது
இருக்கலாம். ஏன்னா, இப்போ வந்து விஜய்க்கு வந்து நேருக்கு நேரான எதிரி வந்து டிஎம்கே தளபதி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில வந்து பிஜேபிக்குமே வந்து டிஎம்கே தானே வந்து ஒரு எதிரியா பார்த்துட்ருக்காங்க இப்போ இருக்கிற விஷயத்தில. அதனால அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நிச்சயமா வந்து பிஜேபி வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை, மறைமுக சப்போர்ட் வந்து கன்ஃபார்மா இருக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்தாரு, ஒரு காலம் பிஜேபி கூட டிவிகே கூட்டணி சேராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கரூர் சம்பவமே அது விஜய்க்கு ஏதோ சாதகமா இருக்குமா மேம்? அவருக்கு சாதகமா போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அரசியல் டைம்ல சுமூகமா முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒருவேளை சுமூகமா முடியல அப்படின்னா அவருக்கு இது அரசியலே பாதிப்பு ஏற்படுத்தும். அரசியல நிக்கவே கூடாதுங்கிற ஆமா, மாதிரி. ஆமா. இல்ல இது 100% சுமூகமா தான் முடியும். பிஜேபி கூட வந்து அவர் சமரச பேச்சுவார்த்தை கூட்டணி இருக்கிற அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வழக்குகள்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதேமாதிரி ஆதவ் அர்ஜுன் வந்து அவர் வந்து பேசுகிறாரு சொல்கிறாருன்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. விஷயானந்தோ இல்லை ஆதவ் அர்ஜுனோ சொல்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த நேரத்துக்கு ஒரு கருத்துக்களாக இருக்கலாமே தவிர 100%ஆன ஒரு விஷயம் இருக்காது. தளபதி விஜய் வந்து டைரெக்டாக வந்து அறிவிக்காத வரைக்கும் இது வந்து நம்ம ஒரு வதந்தியாகவோ இல்லை ஒரு பேச்சுவாக்கில் வர வார்த்தையாக தான் நம்ம வந்து ஏற்றுக்க முடியும். கன்ஃபார்ம் நியூஸாக அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அதை ஆனா இப்போ செங்கோட்டையனும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருமே பெருசா அதுல ஈடுகுடுத்து பேசுறது இல்ல. ரொம்ப ஓரல் அரசியல் புரசலா தான் அவருமே பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை அவருக்கு அங்க மதிப்பு இல்லாதனால அவர் வெளியில ஓப்பன் அப்பா பேசுறதுக்கு தயக்கப்படுறாரா செங்கோட்டையன்? ஏன்னா பெருசா அவர் டிவிகேக்காக பெருசா இன்னும் அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலுமே இந்த இப்போ விஜய்க்கான சங்கீதா மேட்டை அந்த சர்ச்சைக்கும் அவருமே எதுவும் பேசிக்கல. ஒருவேளை அவருக்கு அங்க தர்ம சங்கடமான சுச்சுவேஷனால இந்த இதை பத்தி ஓப்பன் அப்பா பேசாம இருக்காரு. எப்போவுமே இருக்கிற இடத்துல இருந்தால் தான் அதுக்கு ஒரு மரியாதை. அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, நாளைக்கு அங்கே இருப்பாங்க, மாறிக்கிட்டே வரலாம். ஆனால் அரசியல் ஆதாயன்றதை தாண்டி வந்து ஒரு கௌரவம்னு ஒன்று இருக்குல்ல. செங்கோட்டையனுக்கு வந்துட்டு அங்கே இருந்த ஒரு மரியாதை தவிர இங்கே வந்துட்டு ஒரு அங்கே இருந்த மரியாதை மதிப்பு வேறு. இன்றைக்கும் மக்கள் மனசில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது, அவருக்குன்னு ஒரு நிறைய ஒரு சப்போர்ட்டிவ் இருக்குது. ஆனால் அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த மரியாதை அவருக்கு திருப்பி மீண்டும் இருக்குமான்றது 100% ஒரு சந்தேகம்தான். கருத்து சுதந்திரம் இருக்காது. நம்ம எப்போவுமே இருக்கிற இடத்துல நம்ம ஒரு விஷயம் நம்ம ஆட்சியை செய்கிற இடத்துல வந்து நம்ம பேசும்போது நமக்கு முழுமையான ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கும், சுதந்திரமான ஒரு விஷயமா இருக்கும். தலைமையை கேட்டு ஈஸியாக அவங்க வந்து அதை வழி நடத்துவாங்க. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வரும்போது இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடக்கும்போது அவங்க தலைவருடைய அந்த ஒரு அவங்களுடைய கருத்தை தான் இவர் சொல்ல முடியுமே தவிர இவருடைய சொந்த கருத்தை வந்து அவரால் வந்து கண்டிப்பாக வெளியில் சொல்ல முடியாது. டிஎம்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 200 தொகுதி வின் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. விஜய் தரப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வின் பண்ணுவோம், இனிமேல் டிஎம்கே ஆட்சியே கிடையாது, இனிமேல் டிவிகே தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில்? ஏன்னா அரசியலில் ஃபஸ்ட் டைம் அவர் களத்தில் இறங்குறாரு. ஃபஸ்ட் டைம் களத்தில் இறங்குறப்ப இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாருங்கிறப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் சொல்கிறது வந்துட்டு அதாவது ஒரு நல்ல தலைவர்கள் வந்து நாட்டுக்கு வரணும்னு வந்து எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ இருக்கிற ஆட்சி வந்து அந்த அளவுக்குலாம் ஒரு மோசமான ஒரு விஷயமாலாம் நம்ம அதாவது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படலை, சட்டம் ஒழுங்கு இது பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்துட்டு வந்து அரசியலுடைய லைஃபுக்கு வந்து அதாவது ஏதோ பேசணும் அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்கு பேசலாம். சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி பாதுகாக்கப்படலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரீசன் வந்து தலைமை கிடையாது. அது வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு கருத்து சுதந்திரமாக ஒரு விஷயமா வந்து இன்றைக்கி அவங்க பேசுகிறாங்கன்றது நமக்கு தெரியல. சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படலைன்றதை விட இன்றைக்கி நிறைய போதைக்கு அடிமையாகி தான் சில விஷயங்கள்லாம் நடக்குது. அங்கங்கே குற்றங்கள் தடுக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. சில விஷயத்தை தடுத்தால் சில விஷயங்கள் வந்து குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்க தவிர மற்றபடி குறை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து விஜய் வருவாரா அப்படின்றதெல்லாம் வந்து ஆற்றுல என்ன சொல்லுவாங்க, மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குற கதை தான் இன்றைக்கி. அது நிச்சயமாக அது நடக்கும், எல்லோரும் பார்ப்பாங்க. ஒருவேளை எத்தனை தொகுதிகள் அவர் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குமா டிவிகே தலைவர் விஜய்? இருக்கலாம். இப்போ யங்ஸ்டர்ஸ் பூராமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே இந்த யங்ஸ்டர்ஸ் பூரா இந்த இப்போ சொல்லிட்டு இருக்கவங்க அத்தனை பேருமே சப்போர்ட் பண்ணால் அவர் வந்து சொன்ன மாதிரி வந்து ஒரு 200 தொகுதி வரத்துக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. எல்லாம் வந்து ஒரு நடிகர்ன்ற மோகத்திலையும் வந்து தலைவர்ன்ற மோகத்தில் தான் இன்றைக்கி இருக்காங்க. அது இன்னும் போக போக இப்போ தானே இப்போ அறிவிச்சிட்டாங்க இல்லையா, எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க இல்லையா, இன்னும் போக போக காலங்கள் மாறும்போது அது என்னன்னு தெரியும். அதன்படி தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சினிமாவிலேருந்து வந்தனாலே என்னமோ தெரியல, அவர் நிறைய ஸ்கிரிப்ட் படித்து தான் அவர் மேடை பேச்சு பேசுகிறாரு
ஸோ நார்மலாக இப்போது டிஎம்கே சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஸ்பாட்டில் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஸ்பாட்டில் ஆன்சர் பண்ணுவார், நேரடியாக போய் ப்ரெஸ் மீட்டை போய் சந்திப்பார். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் அந்த மாதிரி தான். இவருக்கு அந்த தைரியம் இல்லை, ஏன்னா ஸ்கிரிப்ட் கொடுத்து தான் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாகவே அது ஸ்கிரிப்ட் கொடுத்த மாதிரி தான் அவர் பேசுகிறாங்க. ஆமாம், எல்லாமே அது வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து எடுத்தடுப்பில் வந்து இன்றைக்கி நாட்டுடைய கணக்கு வழக்குகள் எவ்வளோ, மக்கள் தொகை எவ்வளோன்றதெல்லாம் வந்து எடுத்தவொடனே சொல்ல முடியாது இல்லையா. எல்லாம் ஒரு கருத்து கணிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே ரைட்டிங்கில் வந்துட்டு எப்படி ஒரு டைரக்ஷன் வந்து பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டைரக்டரை கூட வச்சுக்கிட்டு தான் வந்து டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, அதே மாதிரி இப்போ வைகோ அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க இதில் ஸ்டேஜில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப சுத்தமானவங்க, ஸோ தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்க தெரியாதவங்க எதுக்கு அரசியலுக்கு வரணுங்கிற மாதிரி விமர்சனம் வச்சுருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நம்ம தனிநபருடைய ஒரு விஷயத்தை வந்து நிச்சயமாக நம்ம அதை ஆராய்க்கக்கூடிய விஷயம் இல்லை. அவர் நாட்டுக்கு நல்லது செய்கிறாரா அதை தான் நம்ம பார்க்கணும். ஆனால் தனிநபராக வந்து இன்றைக்கி வந்து திரிஷா கூட வந்து அவர் இறங்குனதும் அது ஒரு வைரலான ஒரு விஷயமா வந்து அது வைரல் ஆகணுன்றதுக்காக அவர் வேணுமனே அது பண்ணாரா, இல்லை நம்மளை பேசப்படணுன்றதுக்காக பண்ணாரா, இல்லை தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரான்றது விஷயம் கிடையாது. தனிநபர் ஒரு விஷயன்றது 4 செவத்துக்குள்ளே அவர் எங்கே வராரோ அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பப்ளிக்கில் நம்ம கண் பார்வையில் ஒரு தலைவர்கள் இப்படி தான் இருக்கணுன்றதை நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா தலைவர்களை பார்த்து தொண்டர்கள் வராங்கன்றதுக்காக தான். அது கூட நம்ம தனிநபரான ஒரு விஷயம், நீ அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது சொல்கிறதுக்கெல்லாம் வந்து எந்த பப்ளிக்கே யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அது அந்த மாதிரி சொல்லுவோம். தனிநபருடைய ஒரு கருத்து சுதந்திரத்தில் யாரும் உள்ள தலையிடக்கூடாது. அது அரசியல் நாகரிகமும் கிடையாது. அந்த விமர்சனம் வந்து அரசியல் நாகரிகம் கிடையாது. பப்ளிக்காக இவர் வந்ததுனால தான் இன்றைக்கி எல்லாம் பார்த்து பேசுகிறாங்க. வரலன்னா அதை கூட யாரும் வந்து இத்தனை காலம் பேசல. நான் இது கூட ஒரு புரளியாக வந்து கருதப்பட்டது. கரூர் இதில் வந்துட்டு கேரவனில் வந்து திரிஷா உள்ளே உட்காந்துருந்தாங்க அப்படின்றத கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தெல்லாம் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அது கூட எந்த அளவுக்கு உண்மை. அப்போ அதை யாரும் சொல்லலை. ஏன் திரிஷா வந்தாங்க, ஏன் உள்ளே உட்காந்தாங்க, அதை யாரும் கேட்க போகிறதில்ல. மறைமுகமாக இருக்கிற வரைக்கும் எல்லாமே மறைமுகம் தான். வெட்ட வெளிச்சதுக்கு வந்து அது எல்லாமே. ஆனால் மேம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது வெட்ட வெளிச்சமாக அவர் திரிஷாவை கூப்பிட்டு வெளியில் வந்து, ஏன்னா சங்கீதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க தேவைப்பட்டால் நான் நடிகையை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர் நடிகை கூட வெளியில் வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரூர் சம்பவம் அதுக்கெல்லாம் லேட்டாக தான் வெளியில் வந்தார். ஒரு சிலதுக்குமே கேட்குற கொஸ்டினுக்குமே அவர் ஓப்பனப்பாக எதுக்கும் பதில் சொல்லாதவர். இது இப்படி ஓப்பனப்பாக ஒரு லேடியை ஒரு டிவோர்ஸ் போயிட்டுருக்கு சர்ச்சை டைமில் போய் கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறப்போ அது எப்படி மேம்? அப்போ இதுக்கு வெளியில் வரவர் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வெளியில் வரலாமே. ஸோ இத்தனை பேர் கேட்குறாங்க நீங்கள் என்டிஏ கூட்டணியில் சேர்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஓப்பன் அப் பண்ணி பேசலாமே அப்படிங்கிற மாதிரி. அது வந்து அவர் வந்து இன்னும் வந்து இந்த அரசியலை வந்து அவர் சினிமாவாக தான் பார்க்குறாருன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா படத்தில் வந்து நீ யார் நான் யாருன்னு காட்டுறோம் பார்க்குறியா, நீ என்ன சொல்கிறது, நான் வந்து கில்லி படத்தில் திரிஷா கூட்டிகிட்டு ஓடுவார்ல, பிரகாஷ் ராஜ் வந்துட்டு ஏற்றுக்கிட்டு வருவார், அந்த மாதிரி ஒரு சின்ன யார் ஏற்றாலே என்னால் பண்ண முடியும்னு சொல்லி அவர் தன்னை வந்து ஒரு நாட்டு தலைவனாக வந்து அவர் பார்க்கல. தன்னை வந்து இன்னும் வந்து ஒரு ஹீரோவாக தான் அவர் பார்த்துட்ருக்காரு. நான் கூப்பிட்டு வரவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றத. அதுக்கு தான் அந்த அரசியல் பக்குவம், அந்த அரசியலுடைய ஒரு விஷயம் வந்து இனிமேல் வர வர வந்து களத்தில் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுமே தவிர எடுத்தவொடனே அவர் வந்து தான் பெரிய ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்து ஈடுகட்ட முடியாது அவர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பேசுகிற டைலாக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு சினிமாக்காக வர ஆடியோ லான்ச்லலாம் பேசுவார். ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி தான் அவர் பேச்சையே தொடங்குவார். அதே மாதிரி தான் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாநாட்டிலுமே பார்த்தீங்கன்னா எல்லா மாநாட்டிலுமே ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி தான் இது பண்ணுறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி அதில் இருக்கிற அதே முகத்தில் தான் இதை ட்ரை பண்ணுவோம். அவர் என்னமோ வந்து தன்னை வந்து ஒரு கதாநாயகனாக சித்தரித்து தான் ஒரு லைவில் வந்துட்டு இருக்காரு தவிர வந்து ஒரு தரமான ஒரு அரசியல் தலைவராக வந்து அவர் இன்னும் விஷயத்துக்கு வரவும் முடியாது. இன்னும் கால நேரங்களாகவும் களத்தில் இறங்கணும், மக்களுடைய பிரச்சனைகளை சந்திக்கணும், மக்களை வந்து சந்தித்து இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ இதெல்லாம் வந்து வாக்குறுதி கொடுத்து இலவசத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அவர் வந்ததெல்லாம் அவர் செய்யணும். மக்களுக்கு நல்ல ஒரு தலைவனாக இருந்தால் எல்லோரும் நல்லா இருக்கும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து அதுக்குன்னு ஒரு தரம் இருக்கு இல்லையா. சினிமாவும் அரசியலும் ஒன்றாகிட முடியாது. சினிமா வேறு, அரசியல் வேறு. இப்போ ஒருவேளை இவர் இப்போ எம்ஜிஆர் அவர்களை மோட்டிவேட் ரோல் மாடலாக வச்சு தான் உள்ளே இறங்குறாரு. ஏன்னா அப்போது இருந்த காலகட்டம் வேறு, இப்போ இருக்கிற காலகட்டம் வேறு. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குமே சினிமாவில் வந்துட்டு தான் ஆஃப்டர் 40 எப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். ஓகே, வந்துட்டார் அவர். ஸோ இவர் வந்துட்டார் அப்படின்னா என்ன மாதிரிலாம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க மேம்? நல்ல ஒரு அரசியல்வாதியாக இருப்பாரா? அதாவது அவங்க வந்த தளம் வேறு, அவங்க வந்த வழி வேறு. அண்ணாவை பின்பற்றி, காமராஜர் ஐயாவை பின்பற்றி, அம்பேத்கர் ஐயாவை பின்பற்றி வந்த தலைவர்கள் வழியில் தான் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ போராட்டம், ஆர்ப்பாட்டம், அரெஸ்ட்டு,
எவ்வளவோ கடுமையான உழைப்புக்கு அப்புறம் தான் இன்றைக்கி அவங்க தலைவராக உருவாகினாங்க. சினிமான்றதை மட்டும் கிடையாது. எம்ஜிஆர் ஐயா வந்து சினிமாவில் இருந்தாருன்னு சொன்னாக்கா இன்றைக்கி சினிமாவில் என்ன பண்ணாரோ அது அப்படியே வந்து நாட்டு மக்களுக்கு பண்ணார். அதனால் அவர் வந்து ஒரு பெரும் தலைவராக இன்றைக்கி வந்து அசைக்க முடியாத ஒரு தலைவராக இருந்தார் ஏடிஎம்கேல. ஆனால் விஜய் வந்து இப்போ அதே மாதிரி வந்து பண்ணுவாரான்றது வந்து இன்னும் யாரும் பார்க்கல. இன்றைக்கி டைலாக்ல தானே போயிட்டுருக்குது. இன்னும் களம் இறங்கி வேலை செஞ்சால் தான் நம்ம அதை நிர்ணயமாக சொல்ல முடியும். வந்தவுடனே நான் எப்படி அதை வாக்கு கொடுக்க முடியும்? செஞ்சிடுவாருன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு முடியாது, செய்ய மாட்டார் சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு அந்த ரைட்ஸு இல்லை. ஏன்னா வந்து செஞ்சுட்டா நல்லது, செய்யாமல் போயிட்டா மக்களுக்கு ஏமாற்றம் தான். ஆனால் அவர் அறிவிச்சிருந்தாரு மேம், இந்த மாதிரி தாய்மாமன் சீர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா குழந்தைகளுக்கும் நகை போகிறதா இருக்கட்டும், பெண்கள் எல்லா பஸ்லையும் ஃப்ரீ அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அறிக்கையை அறிவிச்சிருந்தாரு. சந்தோஷம். லைஃபுக்கு ஏற்றுக்க முடியுமா? அந்த 1 கிராம் நகையை வச்சு என்ன பண்ணுவாங்க? எவ்வளோ காலம் என்ன வாழ முடியுமா என்ன? தாய்மாமன் சீர் வந்து இன்றைக்கி உண்மையாலுமே நம்மளுக்கு வந்து தாய்மாமன் வீட்டில் இருக்கிறாரு. நம்மளோட குடும்ப பிரச்சனை நல்லது கெட்டதாக வந்து நிற்கிறாரு. மாமா இருக்கிறான்னு சொல்லி நம்ம தைரியமாக போகிறோம். அவர் ஒரே ஒரு நாளைக்கு 1 வருஷத்துக்கு ஒரு சீரை கொடுத்துட்டு போயிட்டாருன்னா உடனே தாய்மாமன் வழியில் வந்து எல்லாரையும் காப்பாற்றிடுவார் அவர். அது சொல்கிறதே வந்து ஒரு பக்கம் சந்தோஷம்தான். தாய்மாமன் வழியில் நான் இருக்கிறேன், உங்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது சந்தோஷம்தான். கடைசி வரைக்கும் இருந்து மக்களுக்கு செஞ்சால் சந்தோஷம், செய்யலைன்னா நம்ம அதை ஒன்றும் இது பண்ண முடியாது. ஒருவேளை அவருக்கு அரசியல் வந்துட்டு மற்றவங்கள அவர் பேசுகிறாரு இல்லையா, ஊழல் நிறைந்த ஆட்சி, ஸோ தீய சக்தி, இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அவர். நீங்கள் சொன்ன மாதிரி டைலாக் மாதிரி தான் அவர் எல்லாத்துக்கும் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இவருமே அந்த ஊழல் நிறைந்த அரசியலை பண்ணுவாரா? சொந்த செலவு, அதாவது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அரசியலை பயன்படுத்தி இப்போ ஊழல் சொல்கிறாங்களே, ஊழல் வந்துட்டு என்ன தலைமையாக நேராக உட்காந்து ஊழல் பண்ணிட்டு இருக்கு? சந்தர்ப்ப சூழ்நிலை தான். இப்போது யாரோ ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அது இந்த ஆட்சி பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து அதை சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஊழல் செய்யாமல் வந்து இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொடுக்குறாங்கன்னா சந்தோஷம்தான், நல்ல விஷயம் தான். நாங்கள் வரவேற்கிறோம் அதை. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி வந்து அவர் கொடுக்குறாருன்னு சொன்னால் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் அதை அவர் வந்து கரெக்டாக பண்ணுவாரா அப்படின்றத வந்து இப்போ எப்படி சொல்ல முடியும்? ஒரு பதவிக்கு வந்து அதை அவர் பண்ணுறாரு இல்லைன்றதை வந்துட்டு அவர் வந்து ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து பார்த்து அப்போ தான் அந்த கொஸ்டின் நம்ம கேட்க முடியும். ஓகே, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கொஸ்டின் கேட்குறவங்க கரெக்டாக கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அவர் டெபாசிட் கூட ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே சைட்லேருந்து சொல்லப்படுது. ஏன்னா நாங்கள் அது எதிரியாகவே நாங்கள் அவரை பார்க்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் இவர் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மேம். மற்ற கட்சிகளை இவர் இதுவாக பார்க்க, அதாவது இவ்வளோ காலம் வந்து அவர் வந்து ஒரு தனி நபராக இருந்து சினிமாவில் நடிக்கும் போது ஒரு அரசியல் விமர்சனம் கூட அவர் சொல்லலை. இந்த ஆட்சி நல்லா செய்யலை, இந்த ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு எதுவுமே அவர் வந்து வாயை திறக்கலை. தனிப்பட்ட முறையில் இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் டைரக்டாக வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. அப்போது தனிநபர் வந்து இவர் வந்து இவருக்கு சுதந்திரம் இல்லை, இவர் பாதிக்கப்பட்டிருக்க அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போது உண்மையாலுமே வந்து ஒரு தன்மான ஒரு தலைவனாக இருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்கணும்? சாதாரணமாக இப்போ நான் ஒரு நடுத்தர ஒரு ஃபேமிலி சேர்ந்தவங்க, நாங்கள் வந்து ஒரு சமூகத்தில் அக்கறை கொண்டவங்க. இப்போ நாங்கள் வந்து பதவிக்கு வந்து தான் நாங்கள் செய்யணும், பதவிக்கு அந்த மாதிரியான ஒரு எந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் வந்து இப்போ இந்த காலத்தில் வரல. இப்போ தனிநபராக நாங்கள் வந்து சமுதாய சிந்தனையோடு இப்போ நாங்கள் பேசும்பொழுது இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, நல்லது கிட்ட சொல்கிறோம்ல, டிஎம்கே தப்பு செஞ்சாலும் நாங்கள் கேட்குறோம், ஏடிஎம்கே தப்பு செஞ்சாலும் நாங்கள் குரல் கொடுக்குறோம். அந்த மாதிரி விஜய் வந்து தனிநபராக இருந்து சினிமாவில் நடிக்கும் போது எவ்வளோ நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டாரு. அப்போ ஏன் வந்து இந்த குரல் கொடுக்கல? சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, ஏன் வந்து வெளியில் விமர்சனத்துக்கு வரல? ஒரு தனிநபராக இருந்து பாதிக்கப்பட்டதுனால தான் வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், தனிநபராக நான் பாதிக்கப்பட்டன்றதுனால இன்றைக்கி வந்து எழுத்துக்கிட்டு பவர் நமக்கு வேணும், இருந்தால் தான் நான் வந்து அவங்கள நான் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி அரசியல் களத்தில் வந்திருக்காரு. மக்களுக்காக வந்து மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்காக நான் வரேன் அப்படின்றதெல்லாம் வந்து செகண்டரி. நான் பாதிக்கப்பட்டுட்டேன், அதனால் நான் வந்து உன்னை நான் பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமான ஒரு விஷயத்துக்கு தான் இப்போ அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அதே மாதிரி த்ரிஷா சொன்னனால தான் அவர் அரசியலுக்கே வந்திருக்காரு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கலாம், ஏன்னா இவ்வளோ காலம் வந்து அவர் இல்லை. ஏற்கனவே திரிஷா அந்த பேட்டியில் எனக்கு வந்து சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக திரிஷாவுக்கு வந்து காரு பங்களா பணம் கொட்டி கிடக்கு. இப்போ அரசியல் முகத்தில் இருக்காங்க, அவங்க அரசியலுக்கு வரணும். அதை யாரை வச்சு வர்றது? விஜய் வச்சு தான் வர முடியும். நாளைக்கு திரிஷா கூட வந்தாங்கனாக்கா விஜய் வந்து ஓரமாக உட்காந்து திரிஷா என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய கைபொம்மையாக தான் ஆடுவார். ஒருவேளை அதில் தோத்துட்டாருன்னா ஒரு நிலைப்பாடு என்ன? இப்பயும் அண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க பசங்க.
ஆமாம், அண்ணிடா அண்ணிடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. ஆனா அவருக்கு இருந்த சப்போர்ட்டர்ஸே பார்த்தீங்க, அவரோட ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் பேசியிருந்தாங்க. அவரோட ஃபேன்ஸ் தான் நாங்க. இப்படி ஒரு அஃபேர் வச்சிருப்பாரு. நாங்க ரொம்ப வெறுத்துட்டோம். ரொம்ப அவருக்கு போராடிட்டு இருந்தோம். அண்ணா அப்படி இல்ல, அண்ணா அப்படி இல்ல. அப்படி நாங்க சப்போர்ட் பண்ணி பேசுறப்போ, அவர் இந்த மாதிரி த்ரிஷாவ கூப்பிட்டு வந்து அது நிப்பாட்டினது எங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. இல்லை நாங்க இல்லை, பாதி பேர் இல்லை, அவருடைய ஃபேன்ஸ்க்கே வந்துட்டு நிறைய பேருக்கு அதிருப்தி தான் அது. அவங்கள இந்த நேரத்தில் வந்து கூட அழைச்சிட்டு வந்தது, அதேமாதிரி கேரவனில் உட்கார வச்சுட்டு இவர் வந்து கரூர் இதுக்கு வந்தது. அப்படி இல்லைன்னா அன்றைக்கி வந்து அவர் லேட்டாக வந்த உடனே வரும்போது தான் இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கு. உரிய நேரத்துக்கு வந்திருந்தாருன்னு சொன்னாக்கா கொஞ்சம் அங்கே வந்து அந்த விபத்தை வந்து தடுத்திருக்க முடியும். அப்போது அவர் வந்து ஏன் வந்து உரிய நேரத்துக்கு இங்கே வரலை, ஏன் லேட்டாக வந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கேள்வி. த்ரிஷா உள்ளே இருந்தாங்க, அப்போ த்ரிஷா கூட ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாரா? பல விதமான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து சந்தேகம் வந்து அவர் மேலே எழுது ஃபுல்லாகவே. ஓகே மேம். இப்போ ஒருவேளை அவர் இந்த கட்சியில் இப்போ எலெக்ஷனில் அவர் தோத்துட்டாரு அப்படின்னா திரும்ப சினிமாவுக்கு போயிடுவாரா? வாய்ப்பு இருக்கா அதுக்கு? இருக்கலாம். சினிமாவுக்கு போய் திருப்பி வந்து வரத்துக்கான வாய்ப்பும் இருக்கு. இல்லை முழு மூச்சா நம்ம இனிமேல் அரசியல் தான் சொல்லிட்டு இறங்கிடுவார். ஏன்னா இவ்வளோ சம்பவத்தை பார்த்துட்டாரு, இவ்வளோ பேரை சுற்றி அடிக்கிறாங்கன்றத ஒரு மோட்டிவேஷனாக வச்சு இன்னும் நம்ம தோத்தாலும் திரும்ப வந்துடணுன்ற இல்லை, உண்மையாலுமே சமூக அக்கறை கொண்டவர்னா இருந்தாக்கா வந்து அவர் என்னதான் அடிப்படையாக வந்து தோத்தாலும் வந்து வந்தாலும் திரும்பி வருவார். சமூக அக்கறை இல்லைன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு எதுக்கு இது இருக்கிறத வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே சினிமாவில் ஜாலியாக போவோம் அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு அப்பாவா ஒரு கணவனா இல்லாதவர் ஒரு அரசியலுக்கு வந்து எப்படி நாட்டு மக்களுக்கு ஸோ நல்லது பண்ணுவார் இது பண்ணுறீங்க நம்ம நினைக்கிறேன். உண்மை தானே. இன்னைக்கு பேரண்ட்ஸுங்களாமே வந்து என்னதான் ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் அவங்க ஃபேமிலியில் எப்படி ஒரு அட்டாச்மெண்ட்டு, ஃபேமிலியை வந்து எப்படி காக்கணும், என்றைக்கு அதாவது எதுக்கு ஒரு பெண்மையை வந்து உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு பெண் தலைமையில் இருந்தால் அது நல்லாயிருக்கும், ஒரு பெண் வந்து ஒரு வீட்டை ஆள்ற மாதிரி ஒரு நாட்டாண்டா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெண்மையை வந்து எதுக்கு இது எல்லாத்தையும் முன்னாடி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக வச்சு அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தி அதை கொண்டு வருவாங்க. அப்போ அந்த குடும்பத்திலேயே நீ வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கும் வந்து ஒரு நல்ல பிள்ளையா இல்லை, இவரே அவங்க அப்பா அம்மாவை காக்க தவறிட்டாரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சரியான ஒரு மரியாதை கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இன்றைக்கி இருக்குது. ஏதோ பேருக்கு தான் வந்து அவங்க 2 பேரும் அப்பா அம்மா வந்து உட்காடுறாங்க, அங்கேயே சரியான அவருக்கு அந்த மரியாதை இல்லை அந்த இடத்துல. 2வது மனைவி கூட இருக்க மனைவி இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இன்னைக்கு வந்து மனைவி டைவர்ஸ்ன்ற லெவலில் கொண்டு வந்து விட்டுட்டாரு. குழந்தைங்க எங்கேயோ இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு அரவணைப்பு இல்லை. அப்போது உண்மையாலுமே வந்து அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை அவர் எப்படி புரிஞ்சுக்குவார்? ஒரு அடிப்படை தொண்டனுடைய கஷ்டம் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இவருக்கு அந்த தகுதி இல்லையே, அந்த கெப்பாசிட்டி இல்லைல்ல அவருக்கு. அந்த குடும்பத்தை வழி நடத்திட்டு உங்கள் குடும்பத்துக்கு அதாவது நீங்கள் சேர்ந்துருங்க சேராமல் போங்க, அது உங்களோட பர்சனல், அதை வந்து வெளியே கொண்டு வராமல் அந்த பர்சனலை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையாலுமே ஒரு தகுதியான ஒரு விஷயம். என் பர்சனல் விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க, நான் நாட்டுக்கு நல்லது செய்கிறேன்னா அதை மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பர்சனல் வெளியில் வந்து மற்றவங்களுக்காக நீங்கள் போராட போய் உங்ககிட்ட உன் மனைவி போராடிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து ஒரு இது தானே. அப்போ வந்து எனக்கே அந்த தகுதி இல்லை, இப்போ நான் போய் மற்றவங்கள போயிட்டு என்ன பண்ண முடியும்? அறிவுரை சொல்ல முடியாது. என்ன ஃபஸ்ட்டு உன் குடும்பத்தை நீ பாடுறான்னுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி அவங்க மனைவி சொல்லியிருந்தாங்க, இத்தனை நாள் நான் வெளியே வர்றதுக்கு காரணம் என்னை வாயை மூடி வச்சுருந்தாங்க, அரசியல் இருக்கிற டைமில் வேணாம் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் இதுக்கு மேலே என்னால் முடியாது, பப்ளிசிட்டி அவரே பண்ணுறாரு நடிகையோட வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இப்போது அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்ந்து அவங்க திரும்பவும் ஏதாவது அலிகேஷன் புதுசாக, ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வரப்போகுது, அதுக்குள்ளே அவங்க திரும்ப ஒரு அலிகேஷன் வச்சாங்க அப்படின்னா ஸோ இவருக்கு அது ஏதாவது பாதகத்தை ஏற்படுத்தும்? கண்டிப்பாக. இப்போ அவர் த்ரிஷா கூட வெளியில் வந்ததே வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஒரு பின்னடைவை தான் அது. இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே போன ஒரு லாஸ்ட் ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது அவர் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வெளில வாங்க, யாரை வேணால் கூப்பிட்டு போங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்மளே வந்து 4 பேர் கூட எல்லாம் ஒன்றா போகிறோம் வரோம், ஒரு மேரேஜ், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் ஒரு தலைவனாக நீங்கள் வந்துட்டதுக்கு அப்புறம் உங்களை எல்லாரும் தலைவராக ஒரு விஷயம் எதிர்பார்க்குற இந்த தருணத்தில் நீங்கள் அவர் வெளில கூட்டு வந்தது 100% தப்பு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இது மிகப்பெரிய பாதி பேருக்கு அதிருப்தியை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அவருடைய ஒரு தொண்டர்களே வந்து அவரை வெறுக்கிறதுக்கு வந்து நிறைய இது ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே. ஓகே. இப்போது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உமன்ஸுக்கு பேசவும் செய்கிறாரு, இப்போ வீட்டில் இருக்கிற உமனுக்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்கார். அப்படிங்கிறப்போ
பெண்களுக்கு என்ன மாதிரி இதெல்லாம் அவர் பண்ணுவார் மேம்? ஆட்சிக்கு வந்துட்டா சொல்லிட்டாரு, தாய்மாமன் சீரு, அண்ணன் சீருன்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி வேற ஏதாவது அவரே பேசியிருக்காரு ஸ்டேஜில், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, பாலியல் அதிகமாக இருக்குது, ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? அரசியலுக்கு வந்து பெண்களுக்கு என்ன மாதிரி பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது இவரே வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். இவரே அந்த ஒழுக்கம் இல்லாமல் வந்து இன்றைக்கி வெளியில் வந்து ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டாரு. ரெண்டாவது தன் மனைவிக்கு என்ன உணர்வோ அதுதானே மற்ற பெண்களுக்கும் இருக்கும். உங்கள் கூட உள்ள இத்தனை காலம் உங்க கூட வாழ்ந்த அந்த மனைவிக்கே உங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த அவங்களோட உணர்வை புரிஞ்சுக்க தெரியலனா மற்ற பெண்களோட உணர்வு இவர் எப்படி புரிஞ்சுக்குவார்? ஈஸியாக சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். அதான் சினிமா தான் ஆக்சுவலாக வந்து அவர் தன்னை வந்து ஒரு தலைவனாக வந்து சினிமாவில் எப்படி வந்து டைரக்ஷன் பண்ணி இப்போ வந்திருக்காரோ அதே ஹீரோவாக தான் இப்போ அவர் தன்னை சித்தரிச்சுக்கிட்டு இருக்காரே தவிர நல்ல ஒரு தலைவனாக வரக்கூடிய ஒரு சித்தரிப்பு அவர்கிட்ட இல்லை. அப்போ அவர் வந்தால் பெண்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் இருக்காதுங்கிற மாதிரி சொல்கிறீங்க? சப்போர்ட் இருக்கும்ப்பா நிறைய. அதாவது எனக்கு இப்போ சாப்பாடு வேணும், இல்லை வந்து இப்போ ரேஷன் கடைக்கு இன்னும் நிறைய சலுகைகள் கூட செய்யலாம். இப்போ அவங்க 5000 ரூபா கொடுத்தாங்க, நீங்கள் 10,000 ரூபா கொடுக்கலாம். இன்னும் அதாவது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அறிவிச்சிருக்காரு, வீட்டுக்கு ஒரு வாகனம்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் நலத்திட்டங்கள்லாம் ஓகே. பெண்ணோட உணர்வு எப்படி புரிஞ்சுக்குவீங்க? உங்கள் தாயோடைய உணர்வு உங்களால் புரிஞ்சிக்க முடியல, உங்கள் மனைவியுடைய உணர்வை புரிஞ்சிக்க முடியல, ஊரில் இருக்கிற பெண்களுடைய உணர்வை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? இப்போ எனக்கு என் கணவருக்கும் பிரச்சனை, என் கணவர் இந்த மாதிரி இப்படி பண்ணுறாரு என்ன அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வந்து நான் தலைவருன்ற முறையில் சொன்னேன், என்ன சொல்லுவீங்க? டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருந்தீங்களா? என்னதான் இருந்தாலும் கல்ச்சுரல் கலாச்சாரம் மாறாதுல்ல. பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம ஒருத்தர் டைவர்ஸ் வாங்கிட்டு நீ தனியாக நான் தனியான்னு சொல்லி நம்ம போகிறது வந்து ரெண்டாவது விஷயம். ஆனால் என்னோட உணர்வை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்க? நீ உன்னுடைய மனைவியுடைய உணர்வை புரிஞ்சிக்க முடியல, மற்ற பெண்ணோட உணர்வு எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாய்ப்பேச்சு இன்னைக்கு வந்து நானும் முதலமைச்சராக வரணும், என்ன பழி வாங்கணும். அதாவது நல்லா கேளுங்க, என்ன தான் பழி வாங்குற உணர்வு வந்து மனசில் இருந்தால் கூட நல்ல ஒரு அரசியல் தலைவனுக்கு வந்துட்டு அரசியல் விமர்சனம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு எனக்கு திமுக தான் நேர் எதிரி, ஸ்டாலின் தான் நேர் எதிரி அதெல்லாம் பேச மாட்டாங்க. நான் வந்து நாட்டு மக்களுக்கு என்ன செய்வேன்? நான் முதலமைச்சர் ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? இதுக்கு முன்னாடி நடந்த ஊழல் ஆட்சி மாதிரி, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி மாதிரி இதை ஒழிச்சுட்டு நான் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்தை வைக்கலாம். ஆனால் நான் வந்து முதல்ல திமுகவை ஒழிப்பேன், ஸ்டாலின் தான் எனக்கு முதல் எதிரி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவனுக்கே அது கிடையாது. அது பழிவாங்கோட ஒரு எண்ணத்தோடு வந்து அவர் அதை செயல்படுறாருன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அது பழிவாங்கும் என்னன்னா டிஎம்கேக்கு அப்படி என்ன டிஎம்கே பண்ணியிருக்காங்க மேம்? ஒருவேளை இவர் சொன்ன மாதிரி ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, படம் விட மாட்டாங்க மாதிரி சொல்றாங்க. நடுவில் கூட ஒரு சர்ச்சை வந்தது. அவர் கார் ஏதோ வந்து டெலிவரி பண்ணாங்க, அந்த காரை கூட என்ன வாங்க விடலை அப்படின்ற ஒரு நிறைய ஒரு சர்ச்சைகள்லாம் வந்து, அதாவது என்ன வந்து அவங்க வாழ விடலை அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு சர்ச்சைகள்லாம் வந்து வந்தது. அதை வந்து நீ தனிப்பட்ட முறையில் தீர்த்துக்கணுமே தவிர வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல்தெல்லாம் இருக்கக்கூடாது இல்லை. ஃபுல்லாக திமுகன்ற ஒரு ஆட்சி சரியில்லைன்னு சொன்னால் நான் அதை எதிர்க்கிறேன்னு சொன்னால் சரி ஓகே, நீ வந்து நேரடி எதிரி ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிற, அப்போ நீ வந்து பதவியில் உட்காந்தீங்கன்னா அவரை வந்து பழிவாங்க போறீங்களா? அப்போ அந்த அவரை பழிவாங்கிறதுக்கு தான் நீங்கள் பதவிக்கே வரீங்களா? அப்போ உங்களை நம்பி இத்தனை ஜனங்கள் ஓட்டு போகிற ஜனங்களை முட்டாளா இல்லையா? அதாவது வந்து அரசியல் பழிவாங்குதல், அரசியல்னாக்கா நான் நல்லாட்சி கொடுத்து நான் வந்து உன்னை வீழ்த்துவன்றது வந்து சரியான ஒரு தலைவனுக்கு அழகு. நேருக்கு நேரம் வந்து இதை சொல்கிறதெல்லாம் வந்து அசிங்கம். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கலைஞர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க, யாருமே வந்து நேருக்கு நேர் வந்து உன்னை பழிவாங்க உன்னை தூக்கிடணும் அந்த மாதிரிலாம் பேசின ஆளுங்களே கிடையவே கிடையாது. பெருந்தலைவர்கள்லாம் அரசியல் டீசன்ஸ், அரசியலுடைய ஒரு இதுன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து ஆட்சியில் அதாவது நம்மளோட செயல்பாடுகள் நடைமுறையில் வந்து செய்வாங்க தவிர ஒருத்தரை கொச்சைப்படுத்திக்கிட்டோ ஒருத்தரை வந்து தாக்கிக்கிட்டோ என்றைக்குமே வந்து அந்த இதில் அவங்க பேசினது. ஓகே மேம், எங்கள் நேயர்களுக்கு இப்போது விஜய் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு என்ன மாதிரி பண்ணுவார், ஸோ அவங்களோட உணர்வுகளை எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு வழி நடத்துவார் அப்படிங்கிறது சொன்னீங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அவங்க என்ன மாதிரி பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்கள் மேம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.